ஓப்போ ஃபைண்ட் X9 Pro கோல்பேட்லேயே இந்த ஃபோன் வந்து நான் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ப்ரீ புக்கிங் பண்ணி. ஆனால் X9 Pro நான் தான் வாங்கியிருக்கேன். X9 வந்து ஒரு 4-5 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த மொபைலோட அன்பாக்சிங் கிட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு ஒரு கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கிட்டு வந்து எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கோ, நான் கோல்பேட்டியில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன போட்டிருப்பேன்னா வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருப்பு ஃபோட்டோ போட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து அன்பாக்சிங் பண்ணி நிறைய பேர் கடைக்காரங்களாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூர்வீகெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூரில் இருக்க பூர்வீகக்காரங்களாம் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு X9 Pro போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு என்னால் வீடியோ போட முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க எனக்கு ப்ரீ புக்கிங் கிட்ட வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால வந்து நான் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவேன். ரொம்ப சைலண்டாக தான் இருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு கோவப்படக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் ப்ரீ புக்கிங் பண்ணி நம்ம கேஸை மாற்றி கொடுத்துட்டு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் வாக்குவாதம் நிறையவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் போட்டு விட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்காக போட்டு விட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணிவிட்டு உங்கள் கவர் வந்துருச்சு, நீங்கள் போஸ்ட்லாம் டெலீட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கவரை வந்து கொடுத்துறோம், அன்பாக்சிங் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு அன்பாக்சிங் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் மாற்றி கொடுத்து ஒரு சின்ன வாக்குவாதம் ஆச்சு. அதனால தான் வந்து அந்த மாதிரி போஸ்ட் போட்டேன். நான் ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கணும். அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்குற ப்ரீமியம் ஃபோனுக்கு அதை கொடுக்குற கிட்டு பாக்ஸை கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த டீம், ஓப்போட டீம் சரியாக ப்ராப்பராக பண்ணலை. இவங்க ஓப்போ மீட்டிங்னு வைக்கிறாங்க. ஓப்போ மீட்டிங்லாம் இவங்க என்னத்தை தான் வந்து கற்றுக்குறாங்கன்னு தெரில. இதை மூலம் கற்றுக்கணும். கரெக்டான அவங்க ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமர் கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு உள்ள திங்ஸை கரெக்டாக சொன்ன டேட்டில் வந்து டெலிவரி பண்ணணும். அதுக்கு தான் வந்து அவங்க ஆன்லைனில் வாங்காமல் ஆஃப்லைனில் வாங்குறாங்க. கரெக்டாக வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஆன்லைனில் கூட 1 நாள் 2 நாள் டிலே ஆகலாம், உங்ககிட்ட ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வாங்குறாங்க ஆஃப்லைன் ஸ்டோரில். நம்ம தளபதி மொபைல்ஸில் யாருமே வந்து ப்ரீ புக்கிங்லாம் வந்து எந்த மாடலும் வந்து அவ்வளோவா பண்ணி வாங்க மாட்டாங்க. நம்ம கடையில் ஃபோன் சேல்ஸ் ஆகும் நார்மலாக. இப்போ வந்து வாங்கிப்பாங்க. இப்போ கடையில் இருக்கேன்னா இப்போ வந்து ஏதாவது ஃபோன் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து சேல்ஸ் இருக்குன்னா. நான் கோயில்பட்டி பெரும்பாலும் யாருமே ப்ரீ புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஸ்டோர் ரூமில் ப்ரீ புக்கிங் ஆகலாம். நம்ம கடையில் வந்து நார்மலாக தான் சேல்ஸ் போய்கிட்டு இருக்கோம். நார்மலாக எப்போவாவது வந்து ஃபோன் வாங்குவாங்க, உங்களுக்கு தேவைன்னா வாங்குவாங்க. இந்த ப்ரீ புக்கிங் பண்ணிலாம் வந்து அட்வான்ஸாக வந்து என் கடையில் யாரும் வாங்கினது கிடையாது வரைக்கும். இருந்தாலும் என் கடையில் எல்லா ஃபோனுமே இருக்கும், எல்லா ஃபோனுமே வந்து சேல்ஸ் பண்ணுறேன். நம்ம கடையில் ஃபோன் சேல்ஸும் உண்டு, சர்வீஸும் உண்டு, இஎம்ஐ உண்டு, எல்லாம் உண்டு. நான் எடுக்கிற ஃபோனுக்கு கோல்பட்டி ஓப்போ டீம்ஸ்லேருந்து ஒரு ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு இந்த கிட்ட மாற்றி கொடுத்துட்டாங்களே அப்படின்னா ஒரு வருத்தம். அதனால அந்த வீடியோ போட்டு விட்டேன். யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓப்போ டீம்ஸ், கோல்பட்டி ஓப்போ டீம்ஸ், இனிமேல் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு சொன்ன டைமிங்கு கரெக்டாக வந்து இந்த கிட்ட கொடுங்க, கரெக்டான கிட்ட கொடுங்க. அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.